guys, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்துட்டு 27 வயர் வச்சுட்டு 6 அடிக்கு வந்துட்டு நான் வீடியோ கட் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 இதில் வந்து 2 4 6 போட்டிருக்கேன். அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 5 போட்டிருக்கேன். இந்த மாதிரி 27 வயர் போட்டிருக்கேன். ஸோ இதோட அடி பார்த்தீங்கன்னா நான் 10 லைனில் போட போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் சென்ட்ரல் லைனாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லைனை வந்துட்டு இப்போ இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏற்றமாக ஒன்று இறக்கமாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு சைடு இந்த ஏற்றமாக இருக்கிற சைடு வந்துட்டு 5 லைன் வரும். இந்த சைடு வந்துட்டு இதோட சேர்த்து 5 லைன் வரும். அப்போ இது இல்லாமல் 4 லைன் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த அடியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைனை வந்துட்டு இப்போ வரிசையை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இது வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு 2 சைடு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட்டு பிங்க் இந்த மாதிரி மாற்றி நான் வந்து கலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த அடிபாகத்துக்கு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்ல மேலே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு கட்டும் டிசைன் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ரோல் பேஸ்கெட்டில் வந்துட்டு நிறையா ஒயர் கூட வந்துட்டு நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் வந்துட்டு டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுனாலும் என்கிட்ட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பல்க் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் வார்மிங்க்கு, வளைகாப்பு ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒயர் பேஸ்கெட் இப்போலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ நல்ல வீடியோவை ஷீட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒயர் கூடையோட பிளாஸ்டிக் ஒயர் வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை கூடையாக வேணுனாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 6 லைன் கிட்ட ஒரு சைடு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சைடு தான் நம்ம போட்டுட்ருக்கேன். ஸோ ஈக்குவலாக நம்ம இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? இப்போ இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க்கு, திரும்ப ஒயிட்டு அந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஒயர் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒயிட்டில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது 3வது லைன் வந்து இன்னொரு பக்கம் போட்டுட்ருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 2 லைன் போடணும். அதோட வந்துட்டு இந்த அடிபாகம் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே எப்படி எழுப்பி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் காட்டுவேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ இந்த அடிபாகத்தை வந்துட்டு நான் இது இப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அடி எப்படி போடுறதுன்னு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் தெளிவாக. ஸோ இதை வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் இதே டிசைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு டிசைனில் நீங்கள் போட்டுட்டாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் போட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 27 ஒயர் நான் கட் பண்ணியிருந்தேன். இது வந்து 27 ஒயரை வந்துட்டு ஒரு ஒயரில் 15, ஒரு ஒயரில் 12 கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை வந்து நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு கட்டான் டிசைனாக 5 6 5 6ன்னு கலந்து போட்டிருக்கேன் பாக்ஸ் டைப்பில். ஸோ அப்படி வேண்டாம் உங்களுக்கு 2 போடணும் அப்படின்னாலும் போடலாம், இல்லை ஒன்று போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க யோசித்து. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அடிபாகம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2 4 6 8 10 லைன் நான் போட்டிருக்கேன். ஸோ 10 லைன் வந்துட்டு இப்படி தான் போடணும். ஸோ இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வேறு டிசைன்லாம் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான கூடைகள் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் தென்னை மரம் குச்சி சொருகிக்கிட்டீங்க அப்படின்னா அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த விளக்கமாத்து குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நீங்கள் சொருகிக்கோங்க. நான் வந்துட்டு சொருகிட்டு தான் மேக் பண்ணுவேன். இல்லைனாலும் அப்படி நான் மேக் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கும் வேணுனாலும் மேக் பண்ணிக்கோங்க.